தமிழக அரசியலில் சமீப காலமாக அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் இபிஎஸ் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியால் நிராகரிக்கப்பட்டவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் தன் கட்சிக்குள் கொண்டு வருவது பற்றிய குற்றச்சாட்டுகளே. இதை எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றன. இபிஎஸ்ஆல் ரிஜெக்ட் செய்யப்பட்டவர்களை திமுக சேர்த்துக் கொள்கிறது என்றால் அது மு.க.ஸ்டாலின் அவர்களின் பலவீனத்தை சுட்டிக்காட்டுகிறது என்ற வாசகம் அரசியல் மேடைகளிலும் சமூக ஊடகங்களிலும் மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டின் பின்னணியை ஆராய்ந்து பார்த்தால் இது வெறும் அரசியல் நையாண்டியா, இல்லையெனில் உண்மையிலேயே தலைமை தளர்ச்சியின் அறிகுறியா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அரசியலில் கட்சி மாறுதல் என்பது புதிய விஷயம் அல்ல. குறிப்பாக தேர்தல் காலத்தை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் தங்களது வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்க வல்ல நபர்களை இணைத்துக் கொள்வது ஒரு சாதாரண அரசியல் நடைமுறையாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினைகள் அதிகரித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் இடம்பெறாத அல்லது வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிலர் திமுகவுக்கு சென்றுள்ளனர் என்பது செய்திகளில் வெளியாகியுள்ளது. இதை திமுக அனைவரையும் உள்ளடக்கும் அரசியல் என்று விளக்குகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை தோல்வி பயத்தில் கூட்டணி பலம் காட்டும் முயற்சி என்று விமர்சிக்கின்றன. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போதும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அரசியல் தயாரிப்புகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த சூழலில் திமுக தனது அமைப்பு சக்தியை அதிகரிக்க முயற்சிப்பது இயல்பானதாகும். ஒரு கட்சியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர் மற்றொரு கட்சியில் இடம்பெறுவது அரசியலின் சகஜ மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. அதே மறுபுறம் திமுக ஆதரவாளர்கள் வாதிடுவது என்னவென்றால் இது பலவீனம் அல்ல, மாறாக விரிவாக்க அரசியல். அதாவது எதிரணியில் இருந்தாலும் மக்கள் ஆதரவு கொண்ட நபர்களை தங்களது அணியில் சேர்த்துக் கொண்டு தங்கள் வெற்றி வாய்ப்பை வலுப்படுத்தும் திட்டம். மேலும் கடந்த தேர்தல்களில் திமுக பெற்ற வெற்றியை அவர்கள் நினைவூட்டுகின்றனர். எனவே தோல்வி பயம் என்ற குற்றச்சாட்டு அரசியல் ரீதியான தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. முடிவில் இபிஎஸ்ஆல் ரிஜெக்ட் செய்யப்பட்டவர்களை திமுக சேர்த்துக் கொள்கிறது என்ற விவாதம் வெறும் நபர் மாற்ற விவகாரம் மட்டும் அல்ல, இது தமிழக அரசியலில் நடைபெறும் பெரிய சக்தி மாற்றுதலின் ஒரு பிரதிபலிப்பு. மு.க.ஸ்டாலின் அவர்களின் அரசியல் அணுகுமுறை பலவீனமா அல்லது விரிவாக்க தந்திரமா என்பதை தீர்மானிப்பது இறுதியில் வாக்காளர்களின் கையில்தான் உள்ளது. தேர்தல் முடிவுகள்தான் இந்த அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு இறுதி பதிலை அளிக்கும்.